இப்போ ஆதிக்க சாதியை சார்ந்தவர்கள் ஒரு கீழ் ஜாதி மக்கள் வந்து உட்காந்துட்டு வரானா, அவன் உட்காந்துருக்கும் போது நான் வந்து நின்றுட்டு வரணுமா அப்படின்ற ஒரு மனநிலை போக்கு வந்து இப்போது இருக்குது. இந்த காலத்திலும் வந்து அது இருக்குது. அப்போ நம்ம என்ன சாதியை ஒழிச்சிட்டோம்னு பெருமை தட்டிக்கிறோம், ஆரத்தட்டி பேசுகிறோம். நேற்று தினம் இந்த உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் ராசா அவர்கள் பேசுகிறாரு, சாதி ஒழிப்புனா அது வந்து திமுக தான் அப்படின்றது பேசுகிறார். எந்த எந்த அடிப்படையில் பேசுகிறாருன்னு தெரியல. ஏன்னா சாதிய வன்கொடுமைகள் தினந்தோறும் வந்து நிலவு கொண்டிருக்கு. இப்போ இதில் வந்து முக்கிய பங்காற்றக்கூடியதாக நீலம் பண்பாட்டு மையம் எடுத்துக்கலாம். நம்ம ரஞ்சித் அவர்களுடைய அந்த நீலம் பண்பாட்டு மையம் எங்கெல்லாம் இந்த சாதிய வன்கொடுமைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் வந்து நேரடியாக அவர்களுடைய குரல்களை அழுத்தமாக பதிவு செய்து வருகிறார்கள். அது வந்து நம்ம பார்க்கும்போது அடுத்ததாக அவரும் ஒரு பெரிய தலைவராக உருவெடுப்பார் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே, அந்த சமூகத்தினுடைய தலைவர் நிச்சயமாக ரஞ்சித் அவர்கள் வந்து கட்சி தொடங்க வரா ரஞ்சித். ஏன்னா இந்த பேசுபொருள் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணம் தொடங்கி பேசப்பட்டது. அப்போ அவர் தனியாக ஒரு கூட்டம் போட்டார், அண்ணனை மீறி நான் செயல்பட மாட்டேன் அப்படின்னு திருமாவர்கள் குறித்தும் அவர் பேசினார். அப்புறம் அது அப்படியே போயிட்டு இருந்தது. கட்சி தொடங்க வரா நீங்கள் சொல்கிறத பார்த்தா கட்சி துவங்குறதுக்கான அடித்தளத்தை தான் வந்து அவர் வந்து முயற்சியில் மேற்கொண்டு வர்றாரு. விரைவில் இப்போ வந்து அவர் அதற்கான அறிவிப்புகளை வந்து கொடுப்பார். இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு அவருடைய அந்த அறிவிப்புகள் வந்து வெளிவரும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே, நிச்சயமாக அவருடைய அந்த பயணம் வந்து அரசியலை நோக்கி தயாராக இருக்கிறார் ரஞ்சித் என்று எடுத்துக்கலாம். தலித் மக்களுக்கு ஒரு நல்ல தலைவன் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு பிறகு, பூவை மூர்த்தியார் அவர்களுக்கு பிறகு, ஜெகன்மூர்த்தியார் அவர்களுக்கு பிறகு, திருமாவளவன் அவர்களுக்கு பிறகு ஒரு நல்ல தலைவர் ரஞ்சித் அவர்கள் வந்து நிச்சயமாக அந்த தடத்தில் வந்து ஒரு அவருடைய அந்த தடத்தை வந்து பதிப்பார் என்பதை எதிர்பார்க்கலாம்.